தமிழ்நாடு அரசு ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திட்டத்தில இருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசால தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற திட்டத்திலிருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 6 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்போ இந்த திட்டத்துல என்ன வேலைக்கான அறிவிப்பு இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலைக்கான அறிவிப்பை தான் இவங்க இப்ப விட்டுருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கான லிங்க் நாங்க கீழே கொடுத்துருக்கோம், நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இது தொடர்பான சில சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அந்த லிங்க் பயன்படுத்தி உங்களுடைய சந்தேகத்தை நிகழ்த்தி பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா சில கல்வி தகுதிகள் பூர்த்தி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா பிஜி நீங்க கன்ஃபார்மா முடிச்சிருக்கணும், அதாவது மாஸ்டர் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலைக்கான சில வயது தளர்வுகளுமே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வேலைக்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் கிடையாது, நேர்காணல் மட்டும்தான். ஆனா 3 ரவுண்ட்ல நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சரியான முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா என்ன அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா தான் HR இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுலயும் நீங்க அதாவது கிட்டத்தட்ட 3 தேர்வுகளையும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வேலைக்கு எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அழைப்புகள் உங்களுக்கு விடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலைக்கான விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 12/8/2025 இந்த நாள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அவகாசமா கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு எவ்வளவு மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25,000 இருந்து 50,000 வரைக்கும் இதனுடைய மாத சம்பளமா சொல்லியிருக்காங்க. சோ யாரெல்லாம் நான் அரசு துறைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்க இந்த ஒரு வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.